Hi everyone. So today we are going to start with a one shot video. அதாவது ஒரு lesson complete ஒரு lesson வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்க போகிறோம். That is one short video. So first chapter IUPAC. So IUPAC naming வந்துட்டு ஒரே வீடியோவில் கம்ப்ளீட்டாக ரிவிஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையும் ஐயூபேக்கில் வர எல்லா பார்ட்ஸையும் ஒரே இதாக ரிவைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், டிகிரி ஆஃப் கார்பன், alcohols and amines, degree of unsaturation, IUPAC of compounds, IUPAC of cyclo compounds and benzene derivatives and some of the common namings. Okay, so basic compounds. So compounds அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா we know that it can be either organic or inorganic. So organic அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா it is made up of it is in living organisms. அதாவது it is made up of கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் சொல்லுவோம். கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி கார்பன் இருக்கணும். ஸோ அது வந்து எங்கன்னா மோஸ்ட்லி லிவிங் ஆர்கானிசம்ஸில் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்ஆர்கானிக் அப்படின்றது நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் லைக் மினரல்ஸ், கேஸஸ், தீஸ் ஆல் கம் அண்டர் inorganic compounds. Okay, so according to Benzene, it is impossible to convert inorganic compound to organic compound. So ஒரு inorganic compound எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளால ஆர்கானிக்காக மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெர்சிலஸ் வந்துட்டு சொல்கிறாரு. பட் ஊலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். இவர் சொல்கிறாரு இட் இஸ் பாசிபிள் டு கன்வெர்ட் an inorganic compound into organic compound. For example, so here this compound is inorganic compound. It can be converted into organic compound. That is, this is urea. So this can be converted into urea. So this is about organic and inorganic. So compound எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்கானிக்காக இருக்கணும் இல்லை இன்ஆர்கானிக்காக இருக்கணும். ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா it is in living organism. It can be found in the living organism. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு plants and animals. So இந்த compounds வந்துட்டு மேக்ஸிமம் எதனால் ஆயிருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன், சல்ஃபர் இந்த மாதிரி. பட் ஆனால் மோஸ்ட்லி கார்பன் வந்துட்டு இருக்கணும். தென் இன்ஆர்கானிக்னு பார்த்தோம் அப்படின்னா நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் மினரல்ஸ், மெட்டல், தட் இந்த மெட்டல்ஸு இது எல்லாமே இன்ஆர்கானிக்கில் வந்துட்டு வந்துடும். அண்ட் ஆல்சோ கேஸஸ். Representation of organic compounds. So how we represent organic compounds? So ஆர்கானிக் காம்பவுண்ட் இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லிட முடியும். பட் ஆனால் அதுக்குரிய ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு வந்து தேவை, ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை. இப்போ ஹியூமன் அப்படின்னா ஹியூமனுக்குரிய ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஹியூமன் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கும், 2 லெக்ஸ் இருக்கும், 2 ஹேண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்டர்னலாக சொல்கிறேன். ஸோ 2 ஹேண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபேஸில் பார்த்தோன்னா 2 ஐஸ், நோஸ், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோமோ சேம் லைக் தட் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் பி ரெப்ரசன்டட். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய வேஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் சொல்கிறோம். இட் ஷோஸ் த நம்பர் அண்ட் த டைப் ஆஃப் ஆட்டம், நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் இட்ஸ் கனெக்டிவிட்டி. ஸோ மாலிகுலர் ஃபார்முலான்றது எத்தனை ஆட்டம் இருக்குது, என்ன ஆட்டம் இருக்குது, வாட் அண்ட் ஹவு மெனி atoms. So what atom, how many atoms, இது மட்டும்தான் மாலிகுலர் ஃபார்முலா வந்துட்டு சொல்லும். வாட் ஆட்டம், ஹவு மெனி ஆட்டம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு C2H6 ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 6 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது. ஓகே, ஸோ கார்பன் 2, ஹைட்ரஜன் 6, ஆக்சிஜன் 1. இட் ஷோஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் வாட் டைப் ஆஃப் ஆட்டம். ஓகே, இட் ஷோஸ் த ஆட்டம் அண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நாட் அபவுட் இட்ஸ் கனெக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒன் லூயிஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இட் கேன் ஆல்சோ பி செட் அஸ் நான் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஒன்று லூயிஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், இல்லைனா நான் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஷோஸ் ஆல் atoms, bonds and lone pairs. So Lewis நமக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். It shows all the atoms, bonds and even lone pairs. ஸோ இங்கே வந்து அப்படின்னா இதே மாலிக்யூல் தான்
C2H6O தான், but it shows the connectivity, that is it shows the bonds and also the lone pair of the atoms. So oxygenல lone pair இருக்கு அப்படின்றது இது வந்து ஸ்பெசிஃபிக்கா காமிக்கும். So this is about non-condensed structure or Lewis structure. Next one, condensed formula shows all atoms and connectivity, no bonds or lone pairs. So இதல பார்த்தோம் அப்படினா atoms இருக்கும், connectivity இருக்கும், but no bonds or lone pair. Bond காமிக்காது, lone pair காமிக்காது. So this is condensed formula. So for example, அதேதான் CH3CH2OH. So இதல பார்த்தோம்னா டோட்டலா கார்பன் எத்தனை இருக்கு, டோட்டலா ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு, ஆக்சிஜன் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருப்போம். இங்க வந்துட்டு ஒரு கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த கார்பன் எடுத்துட்டோம்னா 3 ஹைட்ரஜன் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு கார்பன்ல 2 ஹைட்ரஜனோ 1 ஆக்சிஜனோ இருக்கும். இதை வந்துட்டு சொல்றது கண்டென்ஸ்டு ஃபார்முலா. ஓகே, next one, partially condensed formula, condensed structure that shows lone pairs and bonds also. So இதுல வந்துட்டு நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா எல்லா பாண்டையும் காமிக்காது, எல்லா பாண்ட்ஸையும் நம்மளுக்கு வந்துட்டு காமிக்காது, பட் some of the bonds and some lone pairs. அதுக்கு எக்ஸாம்பிள் இது. ஓகே, so this is about molecular formula, Lewis structure or non-condensed structure, condensed and partially condensed formula. Next one, bond line structure. So பேர்லயே இருக்கு bond line structure. Bond line structure அப்படின்றது ஒரு ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் இருக்கிற கனெக்டிவிட்டியை, அதாவது அந்த பாண்டை ஒரு லைனா வந்துட்டு டினோட் பண்றோம், அவ்வளவுதான். பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். ஒரு லைனை வச்சுட்டு அந்த ஹோல் மாலிகுலையும் நம்ம வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ ஒன்லி கார்பன் பாண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட். ஸோ பாண்ட் லைன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா இதில் வந்து கார்பனுக்குரிய பாண்ட் மட்டும்தான் இந்த மாதிரி போடுவோம். ஓகே, ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெப்ரசன்டட். ஸோ ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் அதாவது கார்பன் தவிர்த்து வேற ஏதாவது ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். Longest chain is represented in zigzag pattern. So zigzag patternல represent பண்ணணும் long chain இருந்துச்சுன்னா. Double bonds are shown with 2 lines and triple bonds with 3 lines. So double bond இருந்துச்சுன்னா 2 லைன் போடணும், triple bond இருந்துச்சுன்னா 3 லைன் போடணும். So இதுக்கு எக்ஸாம்பிள் CH3 CH2 CH2 CH3 butane. So அதான் இந்த ஸ்ட்ரக்சர் தான் 1 2 3 4 கார்பன்ஸ். ஃபர்ஸ்ட் கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு, செகண்ட் கார்பன்ல 2, தேர்ட் கார்பன்ல 2 அண்ட் தென் ஃபோர்த் கார்பன்ல 3. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் CH3 CH2OH. ஸோ CH3 CH2OH. ஸோ இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன், இங்கே 3 ஹைட்ரஜன். இங்கே 3 ஹைட்ரஜன் அண்ட் தென் இங்கே ஒரு OH. நெக்ஸ்ட் ஒன் CH3 CH2 CH2 CHO ஆல்டிஹைட், பியூட்டன் ஆல்டிஹைட். ஸோ CHOக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுப்போம், CH3 CH2 CH2 CHO. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஜஸ்ட் வந்து ஒரு ரிவிஷனுக்காண்டி தான் சொல்கிறது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நீங்களாவே ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் CH3 CH2 NH CH2 CH3. NH வந்து நடுவில் இருக்கணும், 2 சைடு இத்தேல் குரூப். அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கு, CH3 CH2 CH2 COOH. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிகிரி ஆஃப் கார்பன். ஸோ கார்பனோட டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா the number of carbon atoms directly attached with the carbon. ஸோ ஒரு கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா இது கூட எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து டிகிரி சொல்ல போகிறோம். ஸோ இங்கே ஒரு கார்பன்,
இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா this is a tertiary one. tertiary இல்லை எனக்கு இங்கே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, 2 கார்பன் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து செகண்டரி. ஒரே ஒரு கார்பன் கூட தான் டைரெக்டாக அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அது பிரைமரி. ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் this CH3 is directly attached with one carbon. இந்த ஒரு கார்பன் கூட தான் இது டைரெக்டாக அட்டாச் ஆயிருக்கு. இந்த சைடு ஒரு பெரிய செயினே கூட இருக்கலாம், ஒரு லாங் செயினே கூட இருக்கலாம், பட் ஆனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஒன்லி த டைரக்ட்லி அட்டாச்சு கார்பன் வந்து தான் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி கார்பன். அடுத்து இங்கே வந்தோம், இந்த கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3 டெர்ஷரி, அதாவது 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3 4 4, தட் இஸ் குவாட்னரி. 4 கூட அட்டாச் ஆயிருந்துச்சு, டைரக்டாக அட்டாச் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து குவாட்னரி. இங்கே வந்தோம்னா இது பிரைமரி, இதுவும் பிரைமரி, இது செகண்டரி. ஏன்னா இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஸோ செகண்டரி, இது பிரைமரி. ஓகே, primary, secondary, quaternary. Okay, so this is about degree of carbon. So primary அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு கார்பன் கூட டைரக்டாக அட்டாச் ஆயிருக்கும். இது 2 கார்பனோட, இது 3 கார்பனோட, இது 4 கார்பனோட. So this indicates the number of carbons it is directly attached. Next super primary carbon. So super primary carbon அப்படின்றது the carbon which is not attached to any other carbon. ஒரு ஆட்டம், ஒரு மாலிக்யூல் இருக்குது, அந்த மாலிக்யூலில் ஒரே ஒரு கார்பன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வந்து சூப்பர் பிரைமரி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு மீத்தேன், ஃபார்மிக் ஆசிட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பனை சுற்றி 4மே ஹைட்ரஜன் தான். எந்த ஒரு கார்பன் கூடயும் இது வந்து அட்டாச் ஆகவே இல்லை, ஒன்லி வித் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு சூப்பர் பிரைமரி. ஹியர் ஆல்சோ இங்கே வந்து இது வந்து ஒரு ஆக்சிஜனோட, ஒரு OHோட, ஒரு ஹைட்ரஜனோட. ஸோ திஸ் இஸ் சூப்பர் பிரைமரி கார்பன்ஸ். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா the number of carbon atoms at which OH group is present. ஸோ OH group இருக்கிற கார்பன், OH group இருக்கிற அந்த கார்பன் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸோட டைரெக்டாக அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கார்பன், இந்த ஒரு கார்பன் கூட டைரெக்டாக அட்டாச் ஆயிருக்கு, இந்த OH. அண்ட் இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பனோட தான் இங்கே அட்டாச் ஆயிருக்கு. அதாவது OH இருக்கிற கார்பன் எத்தனை கார்பனோட டைரெக்டாக பாண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் பிரைமரி. நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னு பார்த்தோம்னா இது வந்து நம்மளோட OH இருக்கிற கார்பன், இது டைரெக்டாக 2 கார்பன்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, சாரி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ 2. ஸோ இட் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னா இது வந்து நம்மளோட OH இருக்கிற கார்பன், இந்த கார்பன் டைரெக்டாக மொத்தம் 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. 1 2 3. ஸோ இட் இஸ் டெர்ஷரி கார்பன். tertiary carbon and the alcohol is called tertiary alcohol. Next degree of phenol பார்த்தனா phenol வந்து degree கிடையாது. Okay, so phenol has no degree. Next degree of amines னு பார்த்தோம்னா the number of carbon atoms directly attached with the nitrogen. So OH ல alcohols ல பார்த்தோம் அப்படினா
அந்த OH இருக்கிற கார்பன் எத்தனை கார்பன்ஸோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அமீன்ஸ்ல பார்த்தோன்னா நைட்ரஜன் எப்படி டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு, நைட்ரஜன் வந்துட்டு டைரக்டா எத்தனை கார்பன்ஸோட இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து டைரக்டாக ஒரு கார்பனோட மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ பிரைமரி அமீன். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். ஸோ செகண்டரி அமீன். 2 கார்பனோட நைட்ரஜன் டைரக்டாக அட்டாச் ஆயிருக்கு. நைட்ரஜன் டைரக்டாக அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ செகண்டரி ஒன். அடுத்து இங்கே மொத்தம் 3 1 2 3. ஸோ திஸ் இஸ் டெர்ஷரி அமீன். அடுத்து இங்கே வந்தோம்னா 1 2 3 4 மொத்தம் 4. ஸோ இட் இஸ் அ குவாட்டர்னரி அமீன் விச் இஸ் கால்ட் அஸ் குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். பிகாஸ் இந்த இடத்துல நைட்ரஜன் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சால்ட். ஸோ சால்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால வி கால் இட் அஸ் குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் அனிலின்ல பார்த்தோம் அப்படின்னா அனிலினுக்கு டிகிரி உண்டு. ஃபீனாலுக்கு டிகிரி கிடையாது, பட் அனிலினுக்கு டிகிரி உண்டு. இட் இஸ் அ பிரைமரி அமீன். ஓகே, ஸோ இதில் டிகிரி ஃபைன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி. இங்கே வந்தோன்னா இங்கே 1 இங்கே 2. ஸோ செகண்டரி 1 2 3 டெர்ஷரி. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணது தான். Okay, degree of unsaturation or IHD, that is index of hydrogen deficiency, or UI, unsaturation index, or DBE, degree of double bond equivalence, double bond equivalence. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அன்சாச்சுரேஷனோட டிகிரி சொல்கிறது. அன்சாச்சுரேஷனை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் molecules required to convert a molecule with a molecule with a multiple bond into open chain saturated compound. அதாவது unsaturated compound டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கிற காம்பவுண்டை சேச்சுரேட்டடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்மளுக்கு தேவை. ஓகே, ஸோ டபுள் பாண்ட்லேருந்து சிங்கிள் பாண்ட் ஆகிறதுக்கும் ட்ரிபிள் பாண்ட்லேருந்து சிங்கிள் பாண்ட் ஆகிறதுக்கும் எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்மளுக்கு தேவை. தட் இஸ் degree of unsaturation in the first case. So example க்கு எழுதணும் அப்படின்னா இப்போ CH2 double bond CH2 எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் இங்கே வந்து இது வந்து ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சராகவோ ஒரு சேச்சுரேட்டட் காம்பவுண்டாவோ வரணும். இங்கே டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது. அதுக்கு ஹைட்ரஜனேஷன் பண்ணோம் அப்படின்னா பாண்டை கிளீவ் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன், அதுக்கப்புறமா இங்கே CH3 ஆயிரும். இங்கே நடுவில் வந்து ஒரே ஒரு பாண்ட் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ CH3. ஸோ ஹவு மெனி மாலிகூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்? 1 மாலிகூல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, அடுத்து ட்ரிபிள் பாண்ட் உள்ளது எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் இந்த பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஹைட்ரஜன் CH2 டபுள் பாண்ட் CH2 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பாண்டை கிளீவ் பண்ணணும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ CH3 நடுவில் சிங்கிள் பாண்ட் இருக்கும். அப்போ 1 2. ஸோ 2 மாலிகூல்ஸ் ஆஃப் hydrogen. Okay, so this is the degree of unsaturation. அப்போ இங்கே degree of unsaturation 1. So du is equal to 1. இங்கே du is equal to 2. Okay, so this is the case of multiple bonds. அடுத்து case 2 ring வந்தோம் அப்படின்னா how many bonds are cleaved to form an open chain saturated compound. ஸோ எத்தனை பாண்டை க்ளீவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஓப்பன் செயின் கிடைக்கிது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து லோயஸ்ட் ரிங்லேருந்து போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன்,
அடுத்து cyclohexane வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இந்த ஒரு பாண்டை க்ளீவ் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு வந்துடும் இல்லையா. ஓகே, ஸோ இங்கே வந்து இது CH3 CH2 CH3 ஆயிரும். ஓகே, அடுத்து இங்கே CH3 CH2 CH2 CH3. okay, so here one bond is cleaved, இங்கேயும் one bond, இங்கேயும் one bond, அங்கேயும் ஒரே ஒரு bond. So du is 1 for all the cases. Du is equal to 1. அதாவது எத்தனை bond cleave பண்ணணும் நம்ம. okay, so this is about du in ring. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிங்கும் இருக்குது, அன்சாச்சுரேட்டாக டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்டும் இருக்குது அப்படின்னும் போது நம்ம இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இதை நம்பர் ஆஃப் ரிங்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மல்டிபிள் பாண்ட்ஸ். So du is equal to number of rings plus number of multiple bonds. So first example பார்த்தோம்னா ring வந்து 1, so ஒரே ஒரு ring plus 1 2 3 multiple bonds equal to 4. So du is equal to 4. Second example வந்தோம்னா 1 2 rings plus multiple bonds எத்தனை 1 2 3 4 5 6 multiple bonds equal to 2 plus 6 8. So du is equal to 8. At the third example, number of rings 1 2 3 number of multiple bonds பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 கரெக்ட் தானா? ஓகே 3 plus 3 6. ஓகே, number of rings வந்துட்டு 3, so 3 rings plus 1 2 3 4 5 6 multiple bonds equal to 9. So d is equal to 9. At the fourth example, rings பார்த்தோம்னா 1 2 3. அடுத்து இதுவும் ஒரு ring தானே, this is also a ring. So 4, அதே மாதிரி இங்கே 5, so 5 rings, multiple bonds 1 2 3 4 5 6 7. So 7 multiple bonds equal to 12. So d is equal to 12 here. Okay, so this is about degree of unsaturation in the cyclic compounds along with the multiple bonds. At the calculation of du பார்த்தோம்னா அதுக்கு formula, if molecular formula is given, molecular formula கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து du கண்டுபிடிக்கிறதுக்கான formula, du is equal to C plus 1 minus H plus X minus N by 2. So here C is the number of carbon atoms, H is number of hydrogen atoms, X is number of halogen atoms, then N is number of nitrogen atom.
ஓகே ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஃபைண்ட் த டியூ ஆஃப் குளுக்கோஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலாஸ் இஸ் C6H12O6. okay, so DO is equal to C plus 1 minus H plus X minus N by 2. okay, so C எத்தனை இருக்கு? C6, so 6 plus 1 minus of hydrogen வந்துட்டு 12 minus halogen கிடையாது, so 0, nitrogen கிடையாது, so 0 divided by 2 equal to 7 minus 6 by 2. So D is equal to 7 minus 12 by 2, which is 7 minus 6 equal to 1. okay, so du of glucose is 1. next இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணது தான். so you should do it by yourself. முன்னாடி கிளாஸ்ல சால்வ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் தான். next du can be fractional also. so du வந்துட்டு ஹோல் நம்பரா மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஃப்ராக்ஷனலாவும் இருக்கலாம். example HCO2 minus DO is equal to number of carbon 1, so 1 plus 1 minus number of hydrogen 1, halogen கிடையாது, nitrogen கிடையாது, so 1 by 2, so 2 minus 1 by 2 equal to 3 by 2. okay, so du can be fractional also. next homologues. so homologues அப்படின்றது என்ன அப்படின்னா the compounds, two compounds with the same functional group, different molecular formula, different molecular weight, different in CH2 units. so functional group வந்துட்டு சேமா இருக்கணும். first point, functional group வந்துட்டு சேமா இருக்கணும், molecular formula different ஆ இருக்கணும், molecular weight different ஆ இருக்கணும். they should differ in CH2 units. okay, ஒரு CH2 unitல they should be differed. so இங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா CH3 CH3 இருக்கு, அது கூட நம்ம plus CH2 ன்னு பண்றோம். so it we get CH3 CH2 CH3. so இந்த மாதிரி ஒரு CH2 குரூப்ல வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா they are called as homologues. okay, next இது ரெண்டு ஹோமோலாக்ஸா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்னு பார்த்தோன்னா OH they differ in a CH2 group. இந்த இடத்துல ஒரு CH2 குரூப்ல வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ they are homologues. அடுத்து these also, இங்கே அமீன் குரூப் இருக்கு, இங்கேயும் அமீன் குரூப் இருக்கு, நடுவில் ஒரு CH2 குரூப். next they also differ in CH2 groups. so these are also called as homologues. they also differ in the CH2 units. next functional group. what is functional group? functional group any be defined as an atom or group of atoms joined in a specific manner which is responsible for the characteristic chemical properties of the organic compound. so ஒரு atom or a group of atom, so ஒரு single atom or a group of atoms that is attached with a molecule that is responsible for the characteristic property or a characteristic chemical property or physical property of a molecule. okay, so இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப்
எந்த ஒரு ரிலேஷன்னாலும் சரி. ஸோ அவங்க வந்து உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா படிக்கணும், நிறைய ஸ்கோர் பண்ணணும், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி மேபி ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு டிஃபர் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். நம்மளை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இது பண்ணுறவங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஆர் ஹைட்ராக்சில் குரூப். ஸோ ஹைட்ராக்சில் குரூப் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஆல்கஹால். ஆல்டிஹைட், தட் இஸ் CHO குரூப். கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் COOH, இது மாதிரி எக்ஸெட்ரா. அதே மாதிரி அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ் ஆர் ஆல்சோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகே, ஸோ அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ் ஆல்சோ அ ஃபங்க்ஷனல் குரூப். நெக்ஸ்ட், calculation of sigma and pi bonds and lone pairs. ஸோ சிக்மா பாண்ட், பை பாண்ட், இப்போ ரெண்டு கார்பன் தான். பட் ஆனால் நம்ம வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஏபி, ஏ டபுள் பாண்ட் பி, அடுத்து ஏ ட்ரிபிள் பாண்ட் பி. ஓகே, ஸோ சிங்கிள் பாண்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரே ஒரு சிக்மா பாண்ட். ஓகே, 1 சிக்மா 0 பை. சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சிக்மா பாண்ட் மட்டும்தான். there is no பை பாண்ட். டபுள் பாண்ட் வந்துருச்சு அப்படின்னா அங்கே ஒரு சிக்மா பாண்டும் ஒரு பை பாண்டும். ஓகே, ஒரு சிக்மா ஒரு பை. ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா ஒரு சிக்மா, மீதம் இருக்க ரெண்டும் பை. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த பை பாண்ட் அண்ட் sigma bond in the alkanes, alkenes and alkynes. Okay, single bond na ஒரே ஒரு sigma, double bond na ஒரு sigma ஒரு pi, triple bond na ஒரு sigma ரெண்டு pi. Okay, அடுத்து எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம்னா இதில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் சிங்கிள் பாண்ட் தானே இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சிக்மா பாண்டு தான். ஓகே, ஸோ அப்போ இங்கே மூணு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 3 சிக்மா, 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 சிக்மா. ஓகே, இந்த இடத்துல 3 சிக்மா. ஸோ சிக்மா பாண்ட் எல்லாத்தையும் நான் க்ரீன் கலரில் இப்போ மார்க் பண்ணுறேன். 3 சிக்மா, இங்கே 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11. ஸோ பை பாண்டை வயலட் கலரில் ஒரு பை பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே வந்தோம்னா இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 சிக்மா பாண்ட்ஸ். பை பாண்ட்ஸ்னு பார்த்தோன்னா 1 2 பை பாண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் வச்சுட்டு ஹைப்ரிடைசேஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 4மே சிக்மாவாக இருக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி வந்து 4 சிக்மா, அடுத்தது 3 சிக்மா ஒரு பை, இல்லை 2 சிக்மா 2 பை. இதுதான் இருக்கிற மொத்த பாசிபிலிட்டியே இவ்வளவு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 4மே சிக்மாவாக இருக்கா, தட் இஸ் sp3 ஹைப்ரிடைசேஷன். 3 சிக்மா 1 பைன் இருக்கா, அது sp2 hybridization. So here all single bond. sp2ல வந்தோம்னா இங்க டபுள் பாண்ட் வரும். அடுத்து 2 பை 2 சிக்மாவா, that is sp hybridization. இங்க ட்ரிபிள் பாண்ட் வரும்.
Okay, so this is about hybridization வந்து நம்ம எப்படி bonds ஓட link பண்றோம் அப்படின்றது. So find hybridization of each carbon atom. So இந்த எக்ஸாம்பிள்ல ஒவ்வொரு கார்பனுக்கும் நம்ம வந்து hybridization சொல்ல போறோம். So இந்த கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ 4 சிக்மா. 4 சிக்மானா sp3 hybridization, so it is sp3. okay, அடுத்து இங்க வந்தோம்னா இங்க 1 இங்க 1 இங்க 1 1 2 3 3 சிக்மா 1 பை. ஏன்னா டபுள் பாண்ட் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சிக்மாவும் ஒரு பையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ ஒரு சிக்மா ஒரு பை. ஸோ 3 சிக்மா 1 பை அப்படின்னா தட் இஸ் sp2 hybridization. ஓகே, அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா சிக்மா 1 சிக்மா இங்கே ஒரு சிக்மா 1 2 3 3 சிக்மா 1 பை சேம் sp2 hybridization. ஓகே, அடுத்து இந்த கார்பன் வந்தோம் அப்படின்னா இது ஒரு சிக்மா இது ஒரு சிக்மா. ஸோ 2 சிக்மா 2 பை. ஏ ட்ரிபிள் பாண்டில் 2 பை இருக்கும் ஒரு சிக்மா இருக்கும். ஸோ திஸ் இஸ் sp hybridization. சேம் ஃபார் இதுக்கும் 2 சிக்மா 2 பை sp hybridization. okay, next electronegativity of hybrid orbitals. so இப்ப நம்ம பார்த்த hybrid orbitals sp sp2 sp3 இந்த இதோட electronegativity பார்த்தோம்னா sp is so இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இது என்னன்னா electronegativity is directly proportional to the S character or S percentage ன்னு சொல்லலாம். So electronegativity is directly proportional to the S character. So ஒரு கார்பன்ல அந்த ஹைபிரிடைசேஷன்ல S composition S percentage அதிகமா இருக்கு அப்படின்னா that is more electronegative. அதனால தான் sp is more electronegative than sp2 than sp3. ஸோ அது ஏன்னா இப்போ sp3ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் S பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா S பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 100. ஏன் ஒரு S ஆர்பிட்டல் டோட்டலாக 4 இருக்குது. ஸோ 1/3 இன்ட்டு 100. ஸோ இதுக்கு எவ்வளோ வரும் 25% வரும். ஸோ sp3ல எஸ்ஸோட கேரக்டர் 25% தான். அடுத்து sp2 வந்தோம்னா S கேரக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 100. ஏன் 3 ஆர்பிட்டல்ஸ் மொத்தம் அதில் ஒரு ஆர்பிட்டல் S ஆர்பிட்டல் ஈக்குவல் டு 33.33 அப்படியே போயிட்டே இருக்கும் பர்சன்டேஜ். ஓகே, அடுத்து sp வந்தோம்னா S percentage is equal to 1/2 into 100 which is equal to 50%. okay, so this is the reason why sp is more electronegative. Electronegativity is directly proportional to the S character. so அப்போ S character increase ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு electronegativity will also increase. okay, S character அதிகம்னா electronegativity-யும் அதிகம். அதனால தான் இங்கே பார்த்தோன்னா sp ஹைபிரிடைசேஷனில் எஸ்ஸோட கேரக்டர் 50% இருக்குது, sp2ல 33%, sp3ல 25%. ஸோ ஃப்ரம் bottom to top the S character increases, so the electronegativity decreases. sorry, from இங்கே இருந்த sp3 sp2 spன்னு பார்த்தோம்னா S கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது.
S character increases, so electronegativity also increases. So atoms oda compare பண்ணோம் அப்படினா fluorine is more electronegative and then oxygen and then sp carbon and then nitrogen, அதுக்கு அடுத்து sp2 carbon, அடுத்துக்கு sp3 carbon. அடுத்து homologs pair கண்டுபிடிக்கணும். homologs அப்படின்றது they differ in CH2 group. So these two are not different CH2 group. அதே மாதிரி இது ரெண்டும் வேற functional groupும் கூட. So they are not. இங்க functional group same, molecular formula different, molecular weight also different, but they differ in CH2 group. So that is yes. Next, how many secondary hydrogens are present? So secondary hydrogen பத்தி நான் சொல்லல. So இப்போ primary hydrogen பார்த்தோம் அப்படின்னா number of primary carbons எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 5 into ஒவ்வொரு கார்பன்லயும் 3 ஹைட்ரஜன் இருக்கு. so into 3 equal to 15 primary hydrogens. okay, 3 3 3 plus 3 6 6 plus 3 9 9 plus 3 12 12 plus 3 15. okay, so totally 15 primary hydrogens. secondary hydrogens பார்த்தோம்னா இங்க மட்டும்தான். ஸோ ரெண்டு ஹைட்ரஜன். டெர்ஷரின்னு பார்த்தோம்னா 1. குவாட்டர்னரிக்கு ஹைட்ரஜன் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ செகண்டரி கார்பன். இங்கே ரெண்டு சைடு கார்பன் இருக்குது. ரெண்டு கார்பனோட டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. அதே மாதிரி இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி. இங்கே இல்லை. இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி, இதுவும் செகண்டரி. நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே குளோரின் இருக்கு, இங்கே ஒன்று, இங்கே ஹைட்ரஜன், இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்காது. ஸோ டோட்டலி 1 2 3 4 5 6 7. ஸோ 7 secondary hydrogen. okay, so find du in amoxicillin. so this is the structure of amoxicillin. so இதில் வந்து எத்தனை rings இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3. so 3 rings. number of multiple bonds or pi bonds னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6. 3 4 5 6. pi bond or multiple bonds equal to 9. so du is equal to 9. at the number of sp2 bonds, not pi bonds, no sorry, sigma bonds, sp2 bonds. so sp2 அப்படினா sp2 hybridized carbon, ரெண்டு sp2 hybridized carbonக்கு நடுவுல இருக்கிற bond. so இது ஒரு sp2 கார்பனா, இது ஒரு sp2. அதே மாதிரி இங்க so totally 3. okay, so மொத்தம் 3. number of carbon 1 2 3 4 5 6. so du is equal to 6 plus 1 minus number of hydrogens
number of hydrogens பார்த்தோம்னா 2 plus 2 4 4 plus 2 6 6 plus 2 8 8 plus 1 9 so hydrogen கிடையாது nitrogen கிடையாது so 7 minus 6 plus 1 7 7 minus 9 by 2 which is equal to 2.5 okay. Next find dB that is double bond equivalent so idukku same formula தானே number of carbon 6 plus 1 minus number of hydrogen 8 number of halogen that is chlorine இருக்கு so plus 4 minus 0 divided by 2 equal to 7 minus 8 plus 4 12 12 by 2 6 so 7 minus 6 which is equal to 1 okay. Next how many atoms are linearly arranged linear இருக்கணும் அப்படினா ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல இருக்கிற அந்த bond angle வந்துட்டு it should be 180 degree so in the angle should be 180 degree அப்பதான் அது வந்து linear or straight lineல இருக்கிற molecules அப்படினு சொல்ல முடியும் so here hydrogen carbon அடுத்த ஒரு carbon அடுத்த ஒரு hydrogen so these all are in the straight line so இந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் they can be said as linear they are linearly arranged okay அடுத்து இங்க வந்தோம் அப்படினா 180 degree இருந்தால் மட்டும் தான் so this is a sp3 carbon which should be around the bond angle வந்து around 109.5 degree இருக்கணும் sp இருந்துச்சுனா 180 degree இருக்கணும் sp2 இருந்துச்சுனா 120 degree இருக்கணும் okay so இதை வரைஞ்சோம் அப்படினா so இந்த மாதிரி தான் இந்த molecule வந்துட்டு இருக்கும் so here it is 109.5 degree here 180 degree இது 120 degree okay next one classification of organic compounds னு பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரியேமோ ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து நம்ம ஓபன் செயின் ஓபன் செயின் சைக்ளிக் or closed chain cyclic அப்படினு சொல்லுவோம் open chain closed chain அதுல தான் cyclic வரும் இது இல்ல cyclic கிடையாது open chain closed chain அது வந்து closed chain அது வந்து cyclicல வந்துரும் so open chainல பார்த்தோம் அப்படினா saturated unsaturated saturated அப்படினா single bonds மட்டும் தான் இருக்கணும் single bond between two carbon atoms ரெண்டு carbon atomsக்கு நடுவுல single bond இருக்கிறத நம்ம saturated compounds னு சொல்லுவோம் triple bond or double bond வந்துச்சு அப்படினா அத நம்ம unsaturated னு சொல்லுவோம் double bond இருந்துச்சுனா olefinic
ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அசிட்டிலினிக். ஓகே, அடுத்து க்ளோஸ்டு செயின் சைக்ளிக்கில் வந்துன்னா ஹோமோ ஆர் ஹெட்டிரோ. ஹோமோன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஆட்டம், அதாவது ஆல் ஆட்டம்ஸ் இன் ரிங் மஸ்ட் பி கார்பன். ரிங்கில் உள்ள எல்லா ஆட்டம்ஸுமே கார்பனாக தான் இருக்கணும், கார்பன் தவிர வேறு எந்த ஆட்டம்ஸும் இருக்கக்கூடாது. அது ஹோமோசைக்ளிக். அதில் 2 டைப்ஸ், அரோமேட்டிக், அலிஃபேட்டிக். அரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறது இந்த ஹக்கல்ஸ் ரூல் வந்து ஃபாலோ பண்ணி வர்றது. அதில் வந்து பென்சினாய்டு, நான் பென்சினாய்டுன்னு வரும். ஸோ பென்சினாய்டுன்றது பென்சின் டெரிவேட்டிவ்ஸ், பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ் ஆர் பென்சின் டெரிவேட்டிவ்ஸ். நான் பென்சினாய்டுன்றது பென்சின் தவிர இருக்கிற அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அடுத்து அலிஃபேட்டிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்ட் எதுவுமே இருக்காது. தட் இஸ் ஒரே ஒரு சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரிங் ஃபுல்லாகவே. அடுத்து ஹெட்டிரோசைக்ளிக்கில் பார்த்தோன்னா அதுவும் அரோமேட்டிக் அலிஃபேட்டிக்னு இருக்குது. அரோமேட்டிக்கில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இட் ஷுட் ஃபாலோ த ஹக்கல்ஸ் ரூல். அதே மாதிரி அலிஃபேட்டிக்கில் வந்துட்டு ஹெட்டிரோ ஆட்டம் இருக்கும், ரிங்கில் ஹெட்டிரோ ஆட்டம் இருக்கும், பட் ஆனால் அதில் டபுள் பாண்ட்ஸ் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வராது. Okay, so this is about classification of organic compounds. So இதில் எது ஆர்கானிக், எது ஹோமோசைக்ளிக், எது வந்து எந்த கிளாசிஃபிகேஷனில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது சேச்சுரேட்டட், இது அன்சாச்சுரேட்டட், இது சேச்சுரேட்டட். கார்பன் நடுவில் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, டபுள் பாண்ட் கிடையாது. அண்ட் இது அலிஃபேட்டிக், ஹோமோசைக்ளிக். ஏன்னா ரிங்கில் உள்ள எல்லா ஆட்டம்ஸுமே கார்பன் தான், கார்பன் தவிர வேறு எந்த ஆட்டம்ஸும் கிடையாது. அடுத்து இங்கே வந்தோன்னா இது அலிஃபேட்டிக், ஹெட்டிரோசைக்ளிக். ஏன்னா ரிங்கில் ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் இருக்கு, ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் இருக்கு. அடுத்து இது பென்சினாய்டு. அடுத்து இது அலிஃபேட்டிக் ஹோமோசைக்ளிக். ஏன்னா ரிங்குக்கு வெளியில தான் நைட்ரஜன் இருக்கு, நாட் இன் த ரிங். அடுத்து ஐயூபேக் நேமிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரூல் என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் இருக்கணும், தென் வேர்ட் ரூட், தென் சஃபிக்ஸ் 1 அண்ட் தென் சஃபிக்ஸ் 2. ஸோ இதில் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஎஃப்ஜி, தட் இஸ் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். Principal functional group, adukku more priority, and then multiple bonds, and then number of carbon atoms, and then maximum number of substituents, and the locant, and then alphabetical order. So this is the priority order. இது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் ரீகேப். அடுத்து ப்ரிஃபிக்ஸ் 1 என்னன்னா அந்த பிரான்ச் ஆர் சப்ஸ்டியன்ட்டை வந்துட்டு சொல்கிறது. பிரான்ச் ஆர் சப்ஸ்டியன்ட்டை, ஸோ பிரான்ச் வந்து இப்போ ஆராக இருக்குது, அதாவது அல்கைன் குரூப்பாக இருக்குது அப்படின்னா அதோட ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு அல்கைல். ஓஆர் அதாவது ஈத்தராக இருக்குது அப்படின்னா தட் இஸ் அல்காக்சி. ஹாலஜன்னா ஹாலோ. நைட்ரோ குரூப் இருந்தால் நைட்ரோ. நைட்ரஸோ குரூப் இருந்துச்சுன்னா நைட்ரஸோ. ஃபினைல் குரூப் இருந்துச்சுன்னா ஃபினைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது வந்து நம்மளோட மெயின் குரூப், இது வந்து நம்மளோட சப்ஸ்டியன்ட். ஆறுன்றது மெயின் குரூப்பே. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த CH3ன்றது சப்ஸ்டியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸ் வந்து மெத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். C2H5 இருந்துச்சுன்னா எத்தில்னு வரணும். ஓகே, ஸோ தீஸ் ஆல் வி நோ தட். அடுத்து வேர்ட் ரூட்டுக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ பிரின்சிபல் செயினில் கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத வச்சு 1 இருந்தால் மெத், 2 இருந்தால் எத், 3 இருந்தால் ப்ரோப், 4 இருந்தால் பியூட், 5 இருந்தால் பென்ட், அது மாதிரி இட் கோஸ் ஆன். அடுத்து சஃபிக்ஸ் 1க்கு கார்பன் நடுவில் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஏன்னு சொல்லணும். ஏன். டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஈன். ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஐன். ஓகே, நெக்ஸ்ட்டு
சஃபிக்ஸ் 2ல ஃபங்க்ஷனல் குரூப் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அந்த மாலிக்யூலில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ COH இருக்குது, SO3H இருக்குது, இல்லை OH இருக்கலாம். இந்த மாதிரி இட் மே டிஃபர். ஓகே, ஸோ பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் வந்துட்டு இப்போ கார்பாக்சிலிக் ஆசிடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆயிக் ஆசிட். இந்த சஃபிக்ஸ் 2க்கு வந்துட்டு பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஆயிக் ஆசிட்னு முடியணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணணும்னா இன்னும் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ரிவிஷன் அப்படின்னும் போது வி ஷுட் கெட் மோர் கிளியர் அபவுட் தட். SO3H இருந்துச்சுன்னா சல்ஃபோனிக் ஆசிட், அன்ஹைட்ரேட் இருந்துச்சுன்னா ஆயிக் அன்ஹைட்ரேட், எஸ்டர் இருந்துச்சுன்னா O8, ஆசிட் குளோரைடு இருந்துச்சுன்னா ஆயில் குளோரைடு, ஆசிட் அமைடு இருந்துச்சுன்னா அமைடு, சயனைடு இருந்துச்சுன்னா நைட்ரைல், ஐசோசயனைடு இருந்தால் ஐசோநைட்ரைல், ஆல்டிஹைடு இருந்தால் ஆல், கீட்டோன் இருந்தால் ஓன், ஆல்கஹால் இருந்தால் ஆல், தயோல் இருந்தால் தயோல், அமீன் இருந்தால் அமீன். ஓகே, ஸோ ரூல் நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம்னா, இஃப் சஃபிக்ஸ் 1 and 2 have these consecutive alphabets, அதாவது இந்த வவல்ஸ் வந்துட்டு கான்சிக்யூட்டிவாக வருது அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாதிரி கேசஸில் சஃபிக்ஸ் 1லேருந்து அந்த லாஸ்ட் லெட்டரை நம்ம கட் அவுட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 3 ப்ரோமோ, அதாவது நம்பரிங் பண்ணலாம் 1 2 3 4 5. ஸோ 3 ப்ரோமோ ப்ளஸ் இது என்னது, இது ப்ரிஃபிக்ஸ், இது ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் பென்ட், இது வேர்ட் ரூட், இது சஃபிக்ஸ் 1. பென்ட்ன்றது வேர்ட் ரூட். எத்தனை கார்பன்ஸ் இருக்குது? டோட்டலி 5 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ பென்ட்ன்ற வேர்ட் ரூட் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து ஏன் வந்து சஃபிக்ஸ் 1. ஏது ஏன் எங்கேயுமே டபுள் பாண்ட்ஸ் கிடையாது. ஸோ ஏன்ற சஃபிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து ஆயிக் ஆசிட், ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குது? கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ சஃபிக்ஸ் 2 ஷுட் பி ஆயிக் ஆசிட். ஸோ இது சஃபிக்ஸ் 2. அண்ட் ஹியர் இங்கே ஏன்னு இருக்குது, இங்கே ஆயிக் ஆசிட் இருக்குது, EO. வவல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கான்சிக்யூட்டிவாக வரக்கூடாது. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு வேர்டை கட் அவுட் பண்ணிடுறோம். இந்த வேர்டை கட் அவுட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ டோட்டலாக எழுதணும் அப்படின்னா 3 ப்ரோமோ pentan oic acid, 3 bromo pentanoic acid. Okay, next, if the the same substituent is present more than one time, அது வந்து நம்ம டை ட்ரை டெட்ரா பென்ட் ஹெக்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லணும். ஓகே, ஸோ ஒரே சப்ஸ்டியூட் மோர் தென் 1 டைம் இருந்தால். ஸோ இதுக்கு நம்பர் பண்ணோம் அப்படின்னா 1 2 1 2 3 4 5. ஓகே, ஸோ இதுக்கு நேம் பண்ணோம் அப்படின்னா 4,4 டைமித்தைல், ஆர் இது வந்து 4 டைமித்தைல்னு சொல்லலாம், இல்லை 4,4ன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். 4ன்னு சொல்லலாம், 4,4 அப்படின்னு சொல்லலாம். 4,4 டைமித்தைல் 1 2 3 4 5 pentene or pent1ene. 1ene சொல்றப்போ நான் pentene சொல்லலாம். ஏன்னா நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னும் போது அது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்னு தான் மீனிங். ஸோ நம்ம வந்து அது சொன்னாலும் சொல்லனாலும் both are same. So this is 4,4 dimethyl pent
1 ஈன். ஸோ இந்த டைன்ற வேர்டு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ப்ரிஃபிக்ஸ்க்கு முன்னாடி இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து இங்கே வந்தோம்னா 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம்ஸ். அதில் 3 4 5 பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ 3, 4, 5 இதில் வந்து பொசிஷன் வந்துட்டு டிஃபர். இங்கே வந்து பார்த்தோன்னா 4th பொசிஷனில் மட்டும்தான் இருக்குது. இங்கே 2 3 இங்கே வந்து 3 4 5ன்ற பொசிஷனில் இருக்குது. அதனால் 2, 4, 5 ட்ரை மித்தைல் 3 சப்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ ட்ரை மித்தைல் ஹெக்ஸ் 1 ஐன். ஏன் ஐனு? ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால 1 ஐன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆஃப் டபுள் பாண்ட் இஸ் மோர் தேன் ப்ரையாரிட்டி ஆஃப் ட்ரிபிள் பாண்ட். ஸோ ஒரு காம்பவுண்டில் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ப்ரையாரிட்டி கோஸ் டு டபுள் பாண்ட். ஃபஸ்ட்டு இதோட நேமிங் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ப்ரையாரிட்டி இஸ் கிவன் டு டபுள் பாண்ட் 1 2 3 4. ஸோ பியூட் 1 ஈன் 3 ஐன். ஸோ சஃபிக்ஸ் 1லேருந்து இந்த வேர்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பியூட் 1 ஈன் 3 ஐன். ஓகே, அடுத்து இங்கே வந்தோன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 கார்பன் ஆட்டம். ஸோ ஹெக்ஸ் 2 ஈன் 5 ஐன். ஓகே, நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 hex 1 ene 4 iron. So these are the IUPAC names. அடுத்த rule, if more than one double or triple bond is present, then add a to the word root. Example, but plus a, buta. ரெண்டு இருந்துச்சுன்னா டை, மூணு டபுள் or triple bondsனா ட்ரை, 4 டபுள் or triple bondsனா டெட்ரா. ஓகே, பட் ஆனால் இங்கே வந்து வேர்ட் ரூட்டில் ஆன்ற வேர்ட் அந்த ஏ வந்துட்டு சேர்த்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு 1 2 3 4. ஸோ 4ன்றப்ப பியூட்டு, ரெண்டு டபுள் பாண்ட்ஸ் இருக்குது, மோர் தென் 1 ஆயிடுச்சு. ஸோ பியூட்டா. எந்தெந்த பிளேஸில் இருக்குது? 1,3. ஸோ 1,3 ரெண்டு இருக்குது. ஸோ டை. என்ன இருக்குது? டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்டுக்கு ஈன். ஓகே, ஸோ பியூட்டா 1,3 டையின். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் பார்த்துப்போம். இதுக்கு எஃப் வரும், இதுக்கு பி வரும், இதுக்கு என், எழுதியாச்சு. ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் மார்க் பண்ணியாச்சு. தென் நம்பரிங் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 ப்ரோமோ, அடுத்து சி 5 குளோரோ, எஃப் 2 ஃப்ளூரோ, நைட்ரோ நைட்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரோ தான் வரணும். ஸோ 3 நைட்ரோ, 6 nitroso, number of carbon atoms 8. So oct. எங்கெங்க டபுள் பாண்ட்ஸ் இருக்கு? 1 3 4 1 3 5 7. So 1, 3, 5, 7 tetra
octa 1, 3, 5, 7 tetraene. Okay. அடுத்து IUPAC naming of functional group suffix 2க்கு. ஸோ இதில் ப்ரையாரிட்டி ஆர்டர்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ ஒரே மாலிக்யூலில் மோர் தென் 1 ஃபங்க்ஷனல் குரூப் சல்ஃபோனிக் ஆசிடும் இருக்குது, கார்பாக்சிலிக் ஆசிடும் இருக்குது அப்படின்னா ப்ரையாரிட்டி கோஸ் டு கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அந்த இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு தான். ஸோ ஃபஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் தென் சல்ஃபோனிக் ஆசிட், அன்ஹைட்ரைட், எஸ்டர்ஸ், ஆசிட் குளோரைட், ஆசிட் அமைட், சயனைட், ஐசோசயனைட், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், alcohols, thiols and then amines. Okay, so this will be the order of priority of the second suffixes. So இப்போ functional group இருக்கு, அதுக்கான prefix என்னவா இருக்கும்? Functional group கான prefix carboxylic acid carboxy, sulfonic acid sulfo, anhydrideக்கு கிடையாது, esterக்கு alkoxycarbonyl. அடுத்து acid chloride chlorocarbonyl, acid amide carbamyl. அடுத்து cyanide cyano, isocyanide isocyano, aldehyde formyl or aldo, ketone keto or axo, alcohol hydroxy, thiol mercapto and amine amino. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னா எது வந்து பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து ஆல்கஹாலிக் குரூப் இருக்குது, இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்குது. இது ரெண்டத்தை கம்பேர் பண்ணும் போது எது வந்து நம்மளுக்கு பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்? கார்பாக்சிலிக் ஆசிட் இங்கே இருக்குது, ஆல்கஹால் இங்கே இருக்குது. ஸோ priority goes to carboxylic acid. So this is the principal functional group. Okay, so இது என்னன்னு சொல்லணும்? 1, 2, 3, 4 OH group. அதான் alcohol group இருந்துச்சுன்னா நம்ம ஹைட்ராக்சின்னு சொல்லணும். பொசிஷன் 3 ஹைட்ராக்சி, 4 கார்பன் ஆட்டம். ஸோ பியூட் no double bond, so butane oic acid. Okay, அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா sulfonic acid. So this will be the principal functional group. நம்பர் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 3, 4. இங்கே B alphabet, இங்கே C alphabet. So this should come first. So 2 bromo, 3 cyano, 4 carbon atom. So but, 1 ene, but 1 ene, sulfonic acid. 1 ene sulfonic acid. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா அமீன் குரூப் இருக்குது, எஸ்டர் குரூப் இருக்குது, ஆல்கஹால் குரூப் இருக்குது அண்டு அமைட் குரூப் இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் திஸ் வில் பி த பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். நம்பர் பண்ணோன்னா 1, 2, 3, 4, 5. alphabetical order hydroxy H, amino A, இது methoxy M. So first 4 amino, alphabetical order la 4 amino, 2 hydroxy, 3 methoxy, number of carbon atoms 5, so pent amide, pent 1 amide or pentamide. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா here it is the principal functional group. இங்கே ஒன்று தான் ஐசோசயனோ. 1, 2, 3, 4, 5.
So 4 isocyano pent 2 ine இந்த இடத்துல E வந்து கட் பண்ணிடுவோம் 2 ine acid chloride. So this will be the IUPAC names. So this is for cyclic compounds. So IUPAC naming of cyclic compounds. Okay, as usual carboxylic acid ku carboxy, sulfonic acid ku sulfo, the prefix sulfo, anhydride ku kadiyadu, ester ku alkoxy carbonyl, acid chloride ku chlorocarbonyl, adutha amide acid amide ku carbamyl, cyano ku sorry that is cyanide ku cyano, isocyanide ku isocyano, aldehyde ku aldo or formyl, कीटोन के कीटो और ऑक्सो, अल्कोहल के हाइड्रोक्सी, thiol के मेर्काप्टो and अमीन के अमीनो. ओके அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்துடும். அடுத்து சைக்ளோன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். வேர்ட் ரூட்டுக்கு முன்னாடி சைக்ளோன்ற வேர்டு வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ப்ளஸ் சஃபிக்ஸ் 1 அண்ட் தென் சஃபிக்ஸ் 2. So இங்கேயும் priority வந்து first principal functional group க்கு and then multiple bonds and then number of carbon atoms and then the ring. If carbon containing functional group is directly attached with the ring, then they are taken as part of the ring. அதாவது இப்போ functional group வந்துட்டு ரிங்கில் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம மெயின் பார்ட்டாக எடுத்துக்கணும். அந்த ரிங்கை தான் நம்ம மெயின் பார்ட்டாக எடுத்துக்கணும். If number of carbon atoms are same, then priority is go to the ring and then chain. So ரிங்லையும் சரி இல்லை ரிங்லையும் சைட் செயின்லையும் ஒரே நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரையாரிட்டி வந்து ரிங்குக்கு தான் கொடுக்கணும், செயினுக்கு கிடையாது. ஓகே, நேமிங்கில் ரிங்குக்கு தான் அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கணும், செயினுக்கு கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் டு பி டேக்கன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு ரிங்கில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் நம்மளோட மெயின் குரூப், மெயின் பிரின்சிபல் குரூப். ரெண்டு வந்து ரிங்லையும் செயின்லையும் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குன்னா செயினை தான் நம்ம வந்து பிரின்சிபலாக எடுத்துக்கணும், பிரின்சிபல் குரூப்பாக எடுத்துக்கணும். ஸோ நாட் செயின் ரிங்கு. ஸோ இதில் நேமிங் பார்த்தோம் அப்படின்னா சொன்ன மாதிரி கார்பன் அதாவது நம்மளோட ரிங்லையும் இல்லை சைட் செயின்லையும் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா ப்ரையாரிட்டி கோஸ் டு த ரிங். இப்போ இங்கே நம்பர் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 1 2 3. ஸோ ரிங்குக்கு தான் ப்ரையாரிட்டி. ஸோ இது வந்து நம்மளோட சைட் செயின் ஆகிடும். ஸோ 1 ப்ரொப்பைல் சைக்ளோ ப்ரோப்பேன், ஏன்னா டபுள் பாண்ட்ஸ் கிடையாது, ப்ரோப்பேன். ஓகே, அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே தான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அல்கீன் பார்ட் வந்து நம்மளோட சைட் செயினில் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் பார்ட். ஸோ 1 2 1 2 3 1 2 3. இது வந்து நம்மளோட சப்ஸ்டேண்ட். So 1 cyclopropyl prop 1 ene, டபுள் பாண்ட் இருக்குல்ல அதனால 1 ene. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே 1 2 3 4 1 2 3. ஸோ செயினில்
more number of carbon. So இதுதான் நம்மளோட main function, main part எடுத்துக்கணும். இது substituent எடுத்துக்கணும். So 1 cyclopropyl butane. ஓகே, அடுத்து அதுவே இங்கே வந்தோம் அப்படின்னா 1 2 3 1 2 3 4. இங்கே ரிங்கில் வந்துட்டு அதிக கார்பன் இருக்குது மெயின் சைட் செயினை விட. ஸோ 1 propyl cyclobutane. ஓகே, அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா 1 2 1 2 3 4 5 6 6 கார்பன். அதில் தேர்ட் பொசிஷனில் ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது. ஸோ 3 ஹைட்ராக்சி தானே, hydroxy 6 carbons in the ring. So hex, double bond வந்து 1 இருக்கு, 1 ene, hex 1 ene. அடுத்து அதே மாதிரி இங்கே வந்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. இங்கே 3 nitro hex 1 ene. ஓகே, அடுத்து சஃபிக்ஸ், ஸ்பெஷல் சஃபிக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா சஃபிக்ஸில் வர்ற வேர்டு சைக்ளோப்ரோப்பேன். அடுத்து வர்ற வேர்டு கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு ஆசிச்சுவல் கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட்க்கு சல்ஃபோனிக் ஆசிட், எஸ்டருக்கு கார்பாக்சிலேட், ஆசிட் குளோரைடுக்கு கார்பனைல் குளோரைடு, ஆசிட் அமைடுக்கு கார்பமைடு, சயனைடுக்கு கார்போ நைட்ரைல். அடுத்து ஆல்டிஹைடுக்கு கார்பால்டிஹைட், கீட்டோனுக்கு ஓன், ஆல்கஹாலுக்கு ஆல், தயாலுக்கு தயால், அமீனுக்கு அமீன். ஓகே, இங்கே பார்த்தோன்னா 1 2 3 4 cyclopropane இருக்கு. ஸோ திஸ் இஸ் cyclopropane carboxylic acid. functional group இங்கே இருக்கு. ஸோ திஸ் இஸ் த மெயின் செயின் 1 2. So 2 cyclopropyl ethanoic acid. ஓகே, அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா CN. This is the functional group 1 2 3 4 5 6. 6 கார்பன். ஸோ இங்கே bromine B, chlorine C. ஸோ ஃபஸ்ட்டு bromine, 4 bromo, 6 chloro, hex 3 ene. 3 ene nitrile cyano group, cyanide group, CN group வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல we should use carbonitrile. அடுத்து இங்கே this is the functional group 1 5 amino fluoro. So 3 amino 4 fluoro pent 2,4 penta 2,4 diene
carbonitrile, sorry, not carbonitrile, carbaldehyde. Carbaldehyde, aldehyde group irukana carbaldehyde use பண்ணனும் இல்லையா? IUPAC of benzene derivatives. Benzene derivatives, if organic compound is having one functional group, then common name is retained in IUPAC. So common name ஏ நம்ம வந்து IUPAC நேமாவும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது benzene derivatives-க்கு. So first this is benzoic acid, அடுத்து இது benzene sulfonic acid, அடுத்து இது benzoate, அடுத்து benzoyl chloride, next one benzamide, next benzonitrile, அடுத்த benzaldehyde, next phenol, இது aniline, toluene, then anisole. So these are the IUPAC names of benzene derivatives. Common names ஏ தான் இதுக்கு IUPAC names. அடுத்து இங்க வந்தோம் அப்படின்னா this is anisole, benzene OCH3 க்கு this is anisole. 1 2 this is anisole. So 1 2 3 4 5 6. So இங்க C, இங்க F, 3 chloro, three chloro, 5 fluoro, anisole. Okay, next இங்க வந்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6, இங்க bromo, இங்க hydroxy H. So 4 bromo, 3 hydroxy, என்ன இருக்கு CN, so benzonitrile. அடுத்து இங்க CONH2 இருக்கு, 1 2 3 4 5. நம்பரிங் இந்த மாதிரி, ஏன்னா இங்க A இருக்கு alphabetic order, so lowest number, இங்க C. So 3 amino, 5 cyano, benzamide. Okay, next, if more than one functional group is present, then numbering is done according to IUPAC. Okay, so இங்க ரெண்டுமே சேம் இருக்கு. So 1 2 3 4 5 6. So benzene
1,4 dicarboxylic acid. So benzene 1,4 dicarboxylic acid. அடுத்து அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. So benzene 1,4 diol. Okay. Next same benzene 1,4 dicyanide. Carbonitrile. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு ஐசோசயனோ பார்ட் இருக்கு. ஸோ 4 ஐசோசயனோ, மிச்சம் இருக்கிற பார்ட் வந்து பென்சோநைட்ரைல். ஸோ பென்சோநைட்ரைல். ஓகே. Next, if hydrocarbon is a combination of both open and ring part, then except methyl and ethyl, open part is taken as main part. So, இந்த நம்மளோட பென்சீன் டெரிவேட்டிவ்ஸ் வந்துட்டு ஒரு செயின், அதாவது நம்மளோட பென்சீனும் இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு ஹைட்ரோகார்பன் பார்ட், ஓப்பன் செயின் ஹைட்ரோகார்பன் பார்ட்டும் இருக்குது அப்படின்னா மெத்தில் எத்தில் தவிர மற்ற எல்லா ஹைட்ரோகார்பன்லேயுமே ஃபினைலை வந்துட்டு, அதாவது பென்சீன் ரிங்கை வந்து நம்ம சப்ஸ்டியண்ட்டாக எடுத்துக்கணும். அது வந்து மெயின் பார்ட்டாக எடுத்துக்கூடாது, சப்ஸ்டியண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இங்கே வந்து பென்சீன் ரிங்கில் மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மெத்தில் பென்சீன். ஓகே, இங்கே எத்தில் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எத்தில் பென்சீன். அடுத்து இங்கே வந்தோன்னா ப்ரொப்பேன் இருக்குது. மெத்தில் அண்ட் எத்திலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி நேம் பண்ணணும். மேலே ப்ரொப்பேனுக்கு, அதாவது ப்ரொப்பேனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன் இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அந்த கேசஸில் இதுதான் நம்மளோட மெயின் பார்ட், இது வந்து நம்மளோட சப்ஸ்டியன்ட். ஸோ திஸ் வில் பி த மெயின் பார்ட். ஸோ இதில் நம்பர் பண்ணோன்னா 1 2 3. இது வந்து நம்மளோட சப்ஸ்டியன்ட். ஸோ 1 ஃபினைல் propane. Okay. Next, if organic compound is having functional group, then part having the functional group is taken as main part. Okay, எந்த பார்ட்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அதுதான் நம்மளோட மெயின் பார்ட். நம்மளோட ரிங்கில், அதாவது பென்சீனில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, அது நம்மளோட மெயின் பார்ட். இல்லை இந்த சைட் செயின்க்கு ஹைட்ரோகார்பனில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த ஹைட்ரோகார்பன் தான் நம்மளோட மெயின் பார்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1 2 3. இந்த பார்ட், அதாவது இந்த ஓப்பன் பார்ட் ஹைட்ரோகார்பனில் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ இது வந்து மெயின் பார்ட்னும் இது நம்மளோட சப்ஸ்டியன்ட்னு எடுத்துக்கிறணும். ஸோ 1 2 3. ஸோ 3 ஃபினைல் propanoic acid. ஓகே, அடுத்து அதுவே இங்கே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ரிங்கில் இருக்குது, பென்சீன் ரிங்கில் நம்மளுக்கு COOH குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பென்சாயிக் ஆசிட். 4th பொசிஷனில் எத்தில் குரூப் இருக்குது. ஸோ 4 எத்தில் பென்சாயிக் ஆசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே சைட் செயினில் functional group இருக்கு. So this is the main group, this is substituent. So 1 2 3. So 3 phenyl prop 2 ene all.
CHO குரூப் இருக்குது. ஸோ ஆல்ன்ற சஃபிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ரிங்கில் பென்சீன் ரிங்கில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பென்சோநைட்ரைல் 1 2 3 4 5 6 3-5 பொசிஷனில் எத்தில் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் 3,5 டைஎத்தில் கார்போநைட்ரைல். ஓகே, if both parts are having functional group, then part having principal functional group is taken as main part. நம்மளோட ரிங்லையும் பென்சீன் ரிங்லையும் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, as well as நம்மளோட சைட் செயின் ஹைட்ரோகார்பன்லேயும் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் எதுவோ அதை வந்து நம்ம வந்து மெயின் பார்ட்டாக எடுத்துக்கணும். பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்கோ அதை நம்ம வந்து மெயின் பார்ட்டாக எடுத்துக்கணும். இப்போது COH இங்கே இருக்குது, இங்கே OH இருக்குது. எதுக்கு ப்ரையாரிட்டி அதிகம்னு பார்த்தோன்னா COHக்கு தான். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுத்தாகணும். ஸோ 1 2 செகண்ட் பொசிஷனில் இந்த ஃபீனாலிக் குரூப் இருக்குது. அதை எப்படி சொல்லணும்னா இதை 1' 2' 3' 4' 5' 6' சொல்லணும். ஸோ இதை நேம் பண்ணும்போது 2 ப்ராக்கெட் போட்டு உள்ளார இந்த குரூப்பை எழுதணும். இந்த குரூப்பில் 4' பொசிஷனில் ஹைட்ராக்சி குரூப் இருக்குது. ஸோ 4' ஹைட்ராக்சி பென்சீன் க்ளோஸ் த ப்ராக்கெட். இங்கே என்ன இருக்குது? எத்தனாயிக் ஆசிட் இருக்குது. ஸோ எத்தனாயிக் ஆசிட். ஓகே, ஸோ எத்தனாயிக் ஆசிடோட செகண்ட் பொசிஷனில் ஒரு குரூப் இருக்குது. அது என்ன குரூப்னா 4' ஹைட்ராக்சி பென்சீன் குரூப். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா நம்பரிங் 1 2 3 4. ஸோ 4 ஃபினைல், பியூட் 3 nitrile. ஒன் நைட்ரைல்னு சொல்லலாம், ஒரு நைட்ரைல். அடுத்து இங்கே வந்தோம்னா திஸ் இஸ் த பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். இதுதான் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ 1 2 3 4. அண்ட் இங்கே நம்பரிங் பண்ணோம்னா 1' 2' 3'. ஸோ இதுக்கு இதை நேம் பண்ணோம் அப்படின்னா 4 ப்ராக்கெட்டில் 2' அமினோ ஃபினைல் பியூட் 2-ine oil chloride. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபினைல் ஆர் பென்சீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினைல் ஆர் பென்சீன். ஃபினைல் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அடுத்து if there is a choice priority is given to open part, அதாவது ரெண்டு இடத்துலையுமே ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து ஓப்பன் செயினுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். செயின்லேயும் ரிங்லேயும் ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா. ஸோ ஹியர் திஸ் இஸ் த மெயின் குரூப். ஸோ 1 2. ஸோ 2 இங்கே வந்து 4' வரும். ஸோ 4' ஹைட்ராக்சி phenyl ethane 1-ol. Okay, அடுத்து write the IUPAC structures. So first வந்து மெட்டா எத்தில் அனிசோல். So this is anisole. மெட்டா பொசிஷனில் எத்தில் குரூப் இருக்கணும். ஸோ C2H5. அடுத்து மெட்டா நைட்ரோபென்சோயிக் ஆசிட்
ஸோ திஸ் இஸ் பென்சாயிக் ஆசிட், மெட்டா பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்த்தோ எத்தில் அனிசோல், அனிசோல் ஆர்த்தோல எத்தில் குரூப். அடுத்து 2,3 டைநைட்ரோ 1 ஃபினைல் பென்டேன். ஸோ பென்டேன் 1 2 3 4 5 இல்லை ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபினைல், செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் நைட்ரோ. ஓகே, ஸோ பிஹெச்னு போடலாம் ஆர் பென்சீன் ரிங்கை வந்து போடலாம். அடுத்து பேராநைட்ரோ அனிலின், அனிலின் பேரா பொசிஷனில் NO2. ஓகே, அடுத்து 4 எத்தில் 1 ஃப்ளூரோ 2 நைட்ரோபென்சீன். 1 fluoro 2 nitro 4 ethyl. Okay, அடுத்து common names வந்தோம் அப்படின்னா IUPAC, sorry, this is different from IUPAC naming of hydrocarbons, prefix plus word root plus suffix. இதுதான் காமன் நேம்ஸ்க்கானது. ஸோ ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா மெத், அதே 2 கார்பன் இருந்தால் எத், 3 கார்பன் இருந்தால் ப்ரோப், பியூட், பென்ட், ஹெக்ஸ், அதே தான். நெக்ஸ்ட் ஆல்கேன்ஸ்க்கான காமன் நேம்னு பார்த்தோம்னா மெத் ப்ளஸ் ஏன், அல்கேனில் இந்த பார்ட். ஓகே, ஸோ மெத் ப்ளஸ் ஏன், மீத்தேன். அடுத்து எத் ப்ளஸ் 2 கார்பன் இருக்கிறதுனால எத் ப்ளஸ் ஏன் ஈத்தேன். இந்த இடத்துல சஃபிக்ஸ்ன்றது ஏன். ஓகே, அடுத்து ப்ரோப்பைன் வரைக்கும் ஓகே. பியூட்டைன் வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர். இதுக்கு ஐசோமர் பார்த்தோம் அப்படின்னா ஐசோபியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஐசோபியூட்டேன், இந்த மாதிரி வர்றது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஐசோபியூட்டேன். This is N-butane, this is isobutane. அடுத்து C5H12 பென்டேன் வந்தோம்னா பென் பிளஸ் ஏன் பென்டேன் வந்துட்டோம் அப்படின்னா நார்மலாக எப்பயும் போல ஜிக்ஸாக் பேட்டர்னில் போகிறது N பென்டேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரொப்பைன் போட்டு அந்த ப்ரொப்பைனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஐசோபென்டேன். இந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற குரூப்பை நம்ம ஐசோ குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மாதிரி குரூப் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோ குரூப். ஸோ அதனால தான் இது வந்து நம்ம ஐசோபியூட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேம் ஹியர் ஐசோபென்டேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு கார்பன் நடுவில் அதை சுற்றி 4 மெத்தில் குரூப் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நியோபென்டேன். டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 தான் வரும், தட் இஸ் நியோபென்டேன். அடுத்து ஐசோ ஆக்டேனுக்கான ஸ்ட்ரக்சர் இதுன்னு நம்ம எழுதுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். பட் ஒன்ஸ் அகெயின் ஐசோபென்டேன் இந்த மாதிரி குரூப் இருக்கிறதுனால இது வந்து ஐசோ ஆக்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் திஸ் இஸ் நாட் த ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐசோ ஆக்டேன். ஓகே, அடுத்து அல்கீன் வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து அல்கலைன் அப்படின்னு சொல்லணும். அல்கலைன். இந்த இலீன் பார்ட் வந்து சஃபிக்ஸாக வரணும். இதில் வந்துட்டு 1 கார்பன் உள்ள காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு வர முடியாது. ஒன்லி த நேம் ஸ்டார்ட் ஃப்ரம் த 2 கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எத் ப்ளஸ் இலீன் எத்திலீன், ப்ரோப் ப்ளஸ் இலீன் ப்ரோப்பிலீன். அடுத்து 4 கார்பன் உள்ளதுக்கு பியூட்டிலீன். அதுலேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்ஃபா பியூட்டிலீன்.
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கார்பனில் ஃபர்ஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கா, அது ஆல்ஃபா பியூட்டிலின். செகண்ட் கார்பனில் இருந்தால் அது பீட்டா பியூட்டிலின். ஓகே, ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்லேயே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபா பியூட்டிலின், செகண்ட் கார்பனில் இருந்துச்சுன்னா அது பீட்டா பியூட்டிலின். அடுத்து இந்த மாதிரி இருக்கு ஒரு 2 கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்டு, அதில் ஒரு கார்பனில் 2 மெத்தில் குரூப்பும் இன்னொரு கார்பனில் 2 ஹைட்ரஜனும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஐசோபியூட்டிலின். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் வரும். இது ஒரு கார்பன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரனால திஸ் இஸ் கால்ட் அஸ் ஐசோபியூட்டிலின். அடுத்து அல்கைன்ஸ்க்கு வந்துட்டோம்னா அசிட்டிலின் அப்படின்னு சொல்லுவோம். அசிட்டிலின் தான் இதோட காமன் நேமும். அதில் இருக்கிற அந்த சப்ஸ்டியண்ட்டை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி அசிட்டிலினோட இது பண்ணுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சிஹெச்னு இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் கால்ட் இஸ் அசிட்டிலின். அடுத்து இங்கே வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு CH3 வருது. ஸோ திஸ் இஸ் கால்ட் இஸ் மெத்தில் அசிட்டிலின். இந்த இடத்துல எத்தில் இருந்துச்சுன்னா எத்தில் அசிட்டிலின், ப்ரொப்பேன் இருந்துச்சுன்னா ப்ரொப்பைல் அசிட்டிலின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இங்கே வந்தீங்கன்னா 2 சைடுமே மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் இஸ் டைமெத்தில் அசிட்டிலின். இங்கே ஒரு சைடு எத்திலும் ஒரு சைடு மெத்திலும் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃபஸ்ட்டு எத்தில் வரும், எத்தில் மெத்தில் அசிட்டிலின். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் காமன் நேம்ஸ் ஆஃப் த அல்கேன், அல்கைன்ஸ். அடுத்து டெரிவேட்டிவ்ஸுக்கு பார்த்தோம், ஹைட்ரோகார்பன் டெரிவேட்டிவ்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த ஒரு மீத்தேன் குரூப் இருக்குது. இந்த மீத்தேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம், எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்து இந்த குரூப்பை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஏன்னா இவன் வந்து CH3 இருக்குது. ஸோ இந்த ரேடிக்கல் ஒரு இந்த குரூப்பை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா மெத்தில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பொசிஷனில் இந்த வேக்கண்ட்டாக இருக்கிற பொசிஷனில் ஒரு OH வருதுன்னா தட் இஸ் மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தில் ஆல்கஹால் இது வந்து காமன் நேம். இது வந்து காமன் நேம். மெத்தில் ஆல்கஹால் அப்படின்றது காமன் நேம், மெத்தனால் அப்படின்றது IUPAC நேம். ஓகே, ஸோ காமன் நேம் இஸ் மெத்தில். இந்த பார்ட் வந்து மெத்தில், இது ஆல்கஹால் பார்ட். ஸோ மெத்தில் ஆல்கஹால். ஓகே, அடுத்து ஈத்தேனுக்கு வந்தோம் அப்படின்னா 2 கார்பனுமே இங்கே வந்து சேம் தான். ஸோ இந்த இடத்துல இருந்து ஹைட்ரஜனை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு வேக்கன்சி வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு எத்தில். அடுத்து ப்ரொப்பேனுக்கு வந்துட்டோம்னா இந்த கார்பனும் இந்த 2 கார்பனும் டிஃப்ரெண்ட். தீஸ் 2 ஆர் சேம், இது 2 சேம், பட் இதுவும் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இங்கே இருந்து ஹைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா வேக்கன்சி வந்து இங்கே கிரியேட் ஆயிரும். ஸோ தட் இஸ் கால்டு ப்ரொப்பைல். இதுவே நடுவில் இருக்கிற கார்பனாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஐசோப்ரொப்பைல். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்னும் புரிஞ்சிடும், நல்லா புரியும். அடுத்து பியூட்டேனில் வந்தோன்னா இந்த 2 சேம், இந்த 2 சேம். ஸோ இங்கேருந்து ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் N-பியூட்டைல், நார்மல் பியூட்டைல். இதுவே நடுவில் இந்த இடத்துல இந்த பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா தட் இஸ் செக் பியூட்டைல். அடுத்து பியூட்டேன்லேயே இந்த மாதிரி இருக்குது, இது என்ன சொல்லுவோம் நம்ம? ஐசோபியூட்டேன். இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோபியூட்டேன். ஸோ ஐசோபியூட்டேனில் இந்த 3 CH3யுமே சேம். இந்த கார்பன் மட்டும்தான் டிஃபர் ஆகும், மற்ற இந்த 3மே சேம் தான். ஸோ இங்கேருந்து ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஐசோபியூட்டைல். இந்த கார்பன்ல இருந்து தட் இஸ் தேர்ட் பியூட்டைல். ஓகே, அடுத்து பென்டேன் வந்துட்டோம் அப்படின்னா இந்த பொசிஷன் இங்கேருந்து எடுத்தோம்னா தட் இஸ் N-பென்டைல். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து. அடுத்து செகண்ட் பொசிஷன்ல இருந்து வந்துச்சுன்னா தட் இஸ் ஆக்டிவ் செக் பென்டைல். தேர்ட் பொசிஷன் செக் பென்டைல்.
அண்ட் தென் நியோபென்டேனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நியோபென்டேனில் இந்த 4 CH3மே சேம். இதில் எங்கேருந்து ஹைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் தட் இஸ் நியோபென்டைல். ஓகே, ஸோ தென் நேம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இருக்கிற சப்ஸ்டியன்ட்டுக்கு என்ன நேம் பண்ணணும்னா OH இருந்துச்சுன்னா ஆல்கஹால் நான் சொன்ன மாதிரி, SH இருந்துச்சுன்னா தயால், X இருந்துச்சுன்னா ஹாலோ, CN இருந்துச்சுன்னா நைட்ரைல், NC இருந்துச்சுன்னா ஐசோநைட்ரைல், NH2 இருந்துச்சுன்னா அமீன் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ இங்கே பார்த்தோன்னா திஸ் இஸ் அ ஐசோப்ரோபைல் குரூப். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இதோட காமன் நேம் பார்த்தோன்னா திஸ் இஸ் ஐசோப்ரோபைல். திஸ் இஸ் ஐசோப்ரோபைல் பார்ட். ஸோ ஐசோப்ரோபைல் OH இருக்குது, ஸோ ஆல்கஹால். ஓகே, அடுத்து இங்கே வந்தோன்னா திஸ் இஸ் நியோபென்டேன் பார்ட். ஸோ நியோபென்டைல் அமீன். அடுத்து இது நியோபென்டேன். இங்கே வந்தோன்னா திஸ் இஸ் டர்ட் பியூட்டைல். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இதுவும் இந்த ஸ்ட்ரக்சரும் சேம் தான் பாருங்க. ஸோ திஸ் இஸ் டர்ட் பியூட்டைல் bromide. Next naming of hydrocarbon derivatives la பார்த்தோம்னா ic acid, carboxylic acid ic acid, எஸ்டர் இருந்துச்சுன்னா அல்கைல், என்ன அல்கைல் பாட்டோ அதை சொல்லி O8ன்னு சொல்லணும். அடுத்து அன்ஹைட்ரைட் இருந்துச்சுன்னா இக் அன்ஹைட்ரைட், ஆசிட் குளோரைடு இருந்துச்சுன்னா இல் குளோரைட், அமைடாக இருந்துச்சுன்னா அமைடு, ஆல்டிஹைட் ஆல்டிஹைட், நைட்ரைல் ஓ நைட்ரைல், ஐசோசைனடாக இருந்துச்சுன்னா ஓ ஐசோ நைட்ரைல். ஸோ நேமிங் ஆஃப் ஹைட்ரோகார்பன் காமன் நேம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கார்பன் இருந்து அந்த அதுக்கான காமன் ப்ரிஃபிக்ஸ் என்னன்னா ஃபார்ம். இது வந்து சஃபிக்ஸு. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கான சஃபிக்ஸ் இது வந்து மேக்ஸிமம் சஃபிக்ஸில் தான் வரும். இது ப்ரிஃபிக்ஸு. ஸோ ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அது ஃபார்ம்னு சொல்லணும். 2 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரோப், 2 கார்பன் இருந்துச்சுன்னா அசிட், 3 இருந்துச்சுன்னா ப்ரொப்பியான், 4 இருந்துச்சுன்னா பியூட்டர், அதில் வந்து என் பியூட்டர் ஒரு ஐசோபியர் 2 இருக்குல்ல. பியூட்டேன்னு எடுத்துட்டோம்னா ஐசோபியூட்டன் ஒன்று இருக்குது, என் பியூட்டேன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இதில் ஐசோன்னு மென்ஷன் பண்ணணும், ஒரு என்னு மென்ஷன் பண்ணணும். அடுத்து 5 கார்பன் இருந்துச்சுன்னா பெல்லர், அதில் என் ஐசோனியோ இதை மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து இந்த மாதிரி C டபுள் பாண்ட் C, அடுத்து ஒரு சிங்கிள் பாண்ட் C வந்துன்னா அது அக்ரைல். C சிங்கிள் பாண்ட் C அண்ட் தென் டபுள் பாண்ட், அடுத்து ஒரு சிங்கிள் பாண்ட் தட் இஸ் குரோட்டோன். அடுத்து CH3 CO வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா தட் இஸ் பைரோ. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரே ஒரு கார்பன் இருக்கு, ஒரு கார்பன் இருந்தால் தட் இஸ் ஃபார்ம். என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு அமைடு, என்ன சொல்லணும் அமைடுன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபார்ம் அமைடு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னா இங்கே 2 கார்பன் இருக்கு. ஸோ அசிட் COOH, ஸோ இதுக்கு இக் ஆசிட். ஸோ திஸ் இஸ் அசிட்டிக் ஆசிட். ஓகே, அடுத்து இங்கே வந்தோம்னா மொத்தம் 1 2 3 4 கார்பன் ஆட்டம்ஸ். அது வந்து நம்ம பியூட்டர்னு சொல்லணும். பியூட்டர் அப்படின்னா எண்ணும் இருக்கலாம் ஐசோவும் இருக்கலாம், பட் ஆனால் இது வந்து நார்மல் பியூட்டேன் தான். ஸோ என் பியூட்டரிக் ஆசிட். ஓகே, அடுத்து இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு கார்பன். ஸோ ஃபார்ம்
carboxylic acid group is formic acid. அடுத்து இங்கே வந்தோம்னா இங்கே இந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா மொத்தம் 4 கார்பன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பார்ட் வந்து ஐசோ பார்ட். 4 ஐசோ அப்படின்னா ஐசோ சொல்லி ஐசோ பியூட்டரிக் ஆசிட். ஐசோ பியூட்டரிக் ஆசிட். அடுத்து இங்கே வந்தோம்னா 5 கார்பன் நியோ. இது வந்து நியோ. ஸோ நியோ பலாரிக் ஆசிட். இதில் 2 கார்பன். ஸோ அசிட். சிஎன் குரூப். ஸோ ஓ நைட்ரைல்னு சொல்லணும். ஸோ அசிட்டோ நைட்ரைல் இது. அடுத்து இங்கே வந்தோன்னா இந்த மாதிரி இருக்கா. ஸோ திஸ் இஸ் அக்ரைலிக் ஆசிட். அடுத்து இது வந்து குரோட்டோன் பார்ட். ஸோ திஸ் இஸ் குரோட்டோன் ஆல்டிஹைடு. அடுத்து பென்சீன் டெரிவேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ பென்சீன் இருக்குது. இது பென்சீன். பென்சீனில் ஒரு ஹைட்ரஜன் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் வந்து எடுத்துட்டோம், C6H5 ஆயிடுச்சுன்னா தட் இஸ் ஃபினைல். ஓகே. அடுத்து டொலுவன் எடுத்துட்டு அந்த மெத்தில் பார்ட்டில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் பென்சைல். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபினைல், திஸ் இஸ் பென்சைல். 2 ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா பென்சால். 2 ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா பென்சால் ஆர் பென்சிலிடின். பென்சால் ஆர் பென்சிலிடின். 3 ஹைட்ரஜனுமே எடுத்துட்டோம்னா பென்சோ ஆர் பென்சிலிடைன். ஓகே. ஸோ பென்சீன்லேருந்து பென்சீன் ரிங்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா தட் இஸ் ஃபினைல். டொலுவினில் அந்த மெத்தில் குரூப்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா பென்சைல். 2 ஹைட்ரஜன் எடுத்தால் பென்சால் ஆர் பென்சிலிடின். 3 ஹைட்ரஜனுமே எடுத்துட்டோம்னா பென்சோ ஆர் பென்சிலிடைன். ஓகே. அடுத்து சம் அதர் காமன் நேம்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி RCH2ன்னு இருக்கிறதுல இதை வந்து நம்ம அல்கைல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு அல்கேன் பார்ட். ஆர்ன்றது ஒரு அல்கேன் பார்ட்டு. அதில் ஒரு சப்ஸ்டன்ட் வந்துட்டு இந்த CH2. இதை வந்து அல்கைல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 2 ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னும் போது அங்கே அல்கிலிடின். ஹைட்ரஜனே இல்லை அப்படின்னா அது அல்கிலிடைன்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் டிஸ்கஸ்டு ஒன். ஸோ ஜஸ்ட் சொல்கிறது தான், ஜஸ்ட் உங்களோட ரீகாலிங் காண்டி. அடுத்து ஈத்தேன் இருக்குது. இந்த ஈத்தேனில் 2 கார்பனுமே ஈக்குவல். ஸோ இதிலேருந்து இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா தட் வில் பிகம் CH2 டபுள் பாண்ட் CHன்னு. ஸோ தட் இஸ் கால்டு வினைல். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சப்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வினைல். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வினைல் பிஆர் வந்து இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வினைல் புரோமைடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே. ஸோ தட் இஸ் கால்டு வினைல் புரோமைடு. அடுத்து அதே மாதிரி இங்கே வந்தோம்னா இந்த 3 கார்பனுமே டிஃப்ரெண்ட். ஸோ அதில் இந்த ஃபஸ்ட்டு கார்பன்லேருந்து அந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா தட் இஸ் 1 ப்ரொப்பனைல். செகண்ட் கார்பன்லேருந்து எடுத்தோம்னா ஐசோப்ரொப்பனைல். தேர்ட் கார்பன் 2 ப்ரொப்பனைல் ஆர் அல்லைல். இந்த பொசிஷன் வந்து நம்ம அல்லைலிக் பொசிஷன் சொல்லுவோம். இதை வினைலிக் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது வினைலிக், இது அல்லைலிக். அடுத்து அல்கைன்ஸ்னு வந்துட்டோம் அப்படின்னா அல்கைன்ஸில் இந்த 2மே சேம். ஸோ இது 2 எடுத்தாலும் ஒன்று தான். ஸோ இதை வந்து நம்ம இத்தினைல்னு சொல்லுவோம். இத்தினைல். அடுத்து மெத்தில் அசிட்டிலினுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இதுவும் டிஃப்ரெண்ட் தான். இது 2ம் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கேருந்து ஹைட்ரஜன் எடுத்துட்டாங்க, இந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் இருக்குன்னா அது 1 ப்ரொப்பைனைல். இது ப்ரொப்பனைல், இது ப்ரொப்பைனைல். இங்கேருந்து ஹைட்ரஜன் எடுத்தாச்சுன்னா அது 2 ப்ரொப்பைனைல் ஆர் ப்ரொப்பார்கைல். ஓகே. இது 1 ப்ரொப்பைனைல், இது 2 ப்ரொப்பைனைல் ஆர் ப்ரொப்பார்கைல். அடுத்து இதுக்கான காமன் நேம்ஸ் பார்த்தோம்னா
ஸோ இது வந்து நம்மளோட அசிட்டிலின் பார்ட்டு, இது அந்த மெத்தில் பார்ட்டு. அந்த மெத்தில் பார்ட்டில் OH இருக்கு இந்த மாதிரி. ஸோ இது 2-propynyl alcohol. Then second compound பார்த்தோம்னா this is allylic part and இது வந்து vinylic part. Okay, இது வந்து allyl, இது vinyl. So this is called as allyl vinyl ketone. என்ன functional group இருக்கு? ketonic functional group. So ketone. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இது எத்தில் So this is ethyl bromide. Then this part is the allylic part. This is called allyl amine. Next IUPAC of esters. So esters ஓட IUPAC பார்த்தோம் அப்படின்னா இந்த part வந்துட்டு இந்த alkyl part வந்துட்டு சூப்பர் ப்ரிஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ்க்கு முன்னாடியே இது வந்துட்டு வந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு எஸ்டர் இருக்குது. திஸ் இஸ் த alkyl part. ஏன்னா இது வந்து லாங் செயின். இதை விட இதை கம்பேர் பண்ணால் இது வந்து லாங்கர். ஸோ இது வந்து நம்மளோட சப்ஸ்டியன்ட். ஸோ இது என்ன மெத்தில். ஸோ மெத்தில் 1 2 3 propan, double bonds கிடையாது. ஸோ propan 108. ஓகே, அடுத்து இங்கே வந்தோன்னா இது வந்து நம்மளோட சூப்பர் ப்ரிஃபிக்ஸ் பார்ட். ஸோ எத்தில் 1 2 3 4. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸாக சொல்லிடணும். ஸோ 3 bromo bute 2ene 108. Okay, so this is the IUPAC names of esters. அடுத்து cyclic esters னு வந்துட்டோம் அப்படின்னா we should just number. so இது வந்து 1 2. So we should just number the carbon. So 1 2. So it is 1,2 epoxy 2 carbon. So ethane. Okay, so epoxy ன்றது எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ற ஒரு வேர்டு. ஓகே, இந்த சைக்ளிக் எஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் epoxyன்றதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே வந்தோன்னா 1 2 3. இது வந்து 2,3 epoxy propane. Sorry, not 2,3. 1,2. Next 1 2 3 4. ஸோ 4 கார்பன் ஆட்டம். ஸோ பியூட்டேன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி 2,3 epoxy butane. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்தோன்னா 1 2 சாரி 1 2. ஸோ 1 bromo 2 chloro 1,2 epoxy ethane. Okay, so 1 bromo 2 chloro epoxy ethane. 2 carbon, so ethane. Okay, next oxiranes.
ஸோ ஆக்சிடென்ட்ஸ்க்கும் அந்த ஈபாக்சி ஆக்சிஜன் ஒரு சைக்ளிக் எஸ்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே வந்து கார்பன்லேருந்து நம்பர் பண்ணுவோம், இதில் ஆக்சிஜன்லேருந்து நம்பர் பண்ணுவோம். ஓகே, 1 2 3ன்னு. ஸோ ஆக்சிஜன்லேருந்து நம்பரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆக்சிரேன்னு சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் 2 மெத்தில் ஆக்சிரேன். இங்கே செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ 2,3 டை மெத்தில் ஆக்சிரேன். ஓகே, ஸோ இதுவே இப்படி இருக்குன்னா ஒன் டூ த்ரீ 1 2 இந்த மாதிரி இருக்குன்னா 2 எத்தில் 1 2 3 3 propyl ஆக்சிரேன் இந்த மாதிரி நேம் பண்ணணும். ஓகே, ஸோ IUPAC ஆஃப் amines பார்த்தோம்னா this is a primary amine 1 2 3 4. so first position la amine group irukku. so butane 1 amine, double bonds edu kadiyadu. so butane. அடுத்து இது வந்து secondary amine, n la ஒரு methyl group. so n methyl 4 carbon atoms. so but 1 amine. அடுத்து இது tertiary amine, n, n dimethyl but. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னா என்ல 2 மெத்தில், இங்கே ஒரு மெத்தில். ஸோ நம்பரிங் 1 2 3. ஸோ செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில், என்ல 2 மெத்தில். ஸோ 2, n, n ட்ரை மெத்தில் prop and 1 amine. ஓகே, அடுத்து இங்கே வந்தோன்னா 1 2 3 4. ஸோ 1 ரோமோ பியூட் 1 ஈன் 1 amine. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ பியூட் 1 ஈன், ஃபஸ்ட்டு பொசிஷனில் அமீன் இருக்குது. ஸோ 1 amine. அடுத்து இங்கே n, n டைமெத்தில், இது வந்து அனிலின் குரூப். ஸோ அனிலின். ஓகே, நெக்ஸ்ட் IUPAC நேமிங் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் மோர் தென் 2 கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்பே மோர் தென் 1 இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணணும், எப்படி வந்து நேம் பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஸோ CH2CH2 இருக்குது, எல்லாத்துலேயுமே COOH இருக்குது. ஸோ இதுக்கு மொத்தம் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கா. ஸோ ப்ரோப்பேன் 1, 2, 3 ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ அதே தான் இதுக்கும் இங்கே வந்து நைட்ரேல் இருக்குது. ஸோ ப்ரோப்பேன் 1, 2, 3 trinitrile. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னா 1 2 3 4 4 கார்பன் ஆட்டம்ஸ், 3 ஆல்டிஹைட் குரூப்பு. ஸோ பியூட்டேன் 1, 2, 4 ட்ரை கார்பால்டிஹைடு.
Okay, so this is about IUPAC naming nomenclature. Okay, so one shot இந்த வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஃபார் யுவர் ரீகேப். ஸோ நீங்கள் வந்து படித்ததை வந்து ரீகால் பண்ணணுன்றதுக்காண்டி தான் இந்த உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து நான் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் ரெஃபர் டு த மெயின் கோர்ஸ் வீடியோ. ஓகே, ஸோ மெயின் வீடியோவை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஜஸ்ட் ஒரு ரீகாலிங் தான். ஸோ யூ கேன் ரெஃபர் தட் மெயின் வீடியோஸ். தேங்க்யூ.